ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆகா சமையல் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஆகா சமையல் ரெசிபீஸில் டேஸ்டியான முருங்கைக்காய் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 சில்லி தேங்காவை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 10 பல் பூண்டு, ஒரு சின்ன லெமன் சைஸில் புளி, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. பொரிஞ்சதும் 1 பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வதக்கிக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி மாதிரி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிட்டு அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளியில் இருக்க பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. தக்காளியில் இருக்க பச்சை ஸ்மெல்லாம் போய் வதங்கி வந்துட்டு இது கூடவே மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது மசாலாவில் இருக்க பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாவில் இருக்க பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா வதங்கி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் 2 முருங்கைக்காவை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. முருங்கைக்காயில் நல்லா மசாலா பிடிக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. முருங்கைக்காய் ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. இது கூடவே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கணும். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கு. இதை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கூடவே கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு நம்மளோட முருங்கைக்காய் கிரேவி சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இது சாதத்து கூட, சப்பாத்தி கூட, வெஜிடபிள் புலாவ் கூடலாம் வச்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.